வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள், உலர்த்துதல், பல்வேறு விவசாய பணிகள், பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு பணிகளுக்கான விவசாய பணிகளுக்கான ஆய்வறிக்கையும், பொது பணிகள், செங்கல் சூளை பணிகள், உப்பள பணிகளுக்கான நீண்டகால வானிலை ஆய்வறிக்கையும் 2025 பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதலிலே அறுவடை, உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் போன்ற விவசாயிகளுக்கானது. விதைத்தல். தென்னரை கோலத்தில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தெற்கு இந்திய பெருங்கடல்ல 2 வேறு புயல்கள் வின்ஸ் அண்ட் தலியா 2 புயல்களும் வட அரைக்கோள குளிர்காற்றை இந்திய தீபகற்பம் வழியாக குறிப்பாக தமிழ்நாடு ஊடாக இருக்கிறது. உயரழுத்தம் ஒன்று தமிழ்நாடு ஊடாக வழிநடத்தும் வகையில் மேலிருந்து உயரழுத்த காற்றை தமிழ்நாட்டில் இறக்கும் வகையில் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு குளிரையும் பனிப்பொழிவையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது தொடரும். 2 புயல்களும் முற்றிலுமாக செயலிழப்பதற்கு 18 தேதி வரை எடுத்துக்கொள்ளும். 20 தேதி கூட ஆகலாம். 18 தேதி வரை எடுத்துக்கொள்ளும். இன்னும் 10 நாட்களுக்கு எடுத்துக்கொள்ளும் முற்றிலுமாக போகிறதுக்கு, விலகி போகிறதுக்கு. இதன் காரணமாக இந்த பனிப்பொழிவு குளிர் தொடரும். இதில் 12, 13, 14 தேதி வாக்கில் ஒரு மழை வாய்ப்பு ஏற்கனவே காற்று சுழற்சி எதிர்பார்த்திருந்தோம். அந்த காற்று சுழற்சி சுமத்ரா தீவு அருகே நிலநடுக்கோட்டை ஒட்டி புயலின் ஈர்ப்பின் காரணமாக முன்னேறி விடாமல் இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் அதிலிருந்து விடுபட்டு இலங்கைக்கு மட்டும் கிழக்கு காற்றை ஏற்றும் வகையில் 11, 12, 13, 14 தேதிகளில் இலங்கைக்கு மட்டும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு. ஆக இலங்கையில் அறுவடை விவசாயிகள் கவனத்தில் கொள்ளணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதற்கு இது சொல்றேன்னா, அதே தேதியில் தமிழ்நாட்டுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது அறுவடை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு கருமேகம் திடீரென்று சூழும். பொது பணிகள் செய்து கொண்டிருக்கூடிய பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற வானிலையை 11, 12, 13 தேதிகளில் ஏற்படுத்தும். ஆனால் அது மழை வாய்ப்பை தராது, மழையை தராது. இலங்கைக்கு மட்டுமே மழை வாய்ப்பு. ஓகே, அடுத்தது அறுவடையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம், இன்றும் நாளையும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே. ஆனால் இரவு நேர பனிப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். இரவு நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்த சமவெளி பகுதிகளிலேயே மிக குறைவாக 15 டிகிரி கரூர் பரமத்தில் பதிவானது. அதே உயர்ந்தபட்ச வெப்பநிலை மதியம் 2:30 மணிக்கு 38 டிகிரியாக உயரும். இரவு 2:30 மணிக்கு 15, பகல் 2:30 மணிக்கு அதே ஊரில் 35, 20 டிகிரி வேறுபாட்டுடன் இந்த வெப்பநிலை அமையும். இது தொடரும். வரக்கூடிய நாட்களில் ஏதேனும் ஒரு இடத்துல 36 கூட தொடலாம். கவலைப்பட வேண்டாம். 96.5 டிகிரி தான் 26. 36 என்பது உடல் வெப்பநிலைக்கு சமமான வெப்பம். ஆகவே 36 டிகிரி வரை உயர வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் ஒரு இடத்துல வரக்கூடிய நாட்களில், இன்னைக்கு இல்லை, வரக்கூடிய நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் இந்த பிப்ரவரியில். அதுவும் நம்முடைய உடல் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அசௌகரியெல்லாம் கொடுக்காம ஒரு உயர்ந்த உணரக்கூடிய அளவில் வெப்பம் இருக்கும். வித்தியாசமாக தெரியும், அவ்வளவுதான். ஆனால் பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் வெயிலும் இருக்கும், பனியும் இருக்கும், மூடு பனியும் இருக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு மட்டுமே 11, 12, 13, தமிழ்நாட்டுக்கு அதே தேதியில் மிரட்டல். ரைட். அடுத்தது மழை வாய்ப்பு 22, 23, 24 தமிழ்நாட்டிற்கு, இலங்கைக்கு 21, 22, 23. ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 21, 22, 23 தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், 2 புயலுமே, தனியா மற்றும் வின்ஸ் 2 புயலுமே விலகி போய்விடும் என்பதனால, அதை கட்டுப்படுத்தும் அந்த அமைப்பு விலகி போறதுனால கட்டுப்படுத்தாமல் நேரடியாக இலங்கையை நெருங்கும் என்பதனால 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு மழை வாய்ப்பு இருக்கு. ஏதேனும் 2 நாள், அதில் எல்லா நாளும் கிடையாது, ஏதேனும் 2 நாள். 21, 22 உறுதியாக தெரியுது. 22, 23 கூட மாறி அமையலாம். 2 நாள் மழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தூறலாம், நனைக்கலாம். தென் மாவட்டங்களை நனைக்கலாம், டெல்டாவில் தூறலாம். அப்போ அறுவடை விவசாயிகள் எந்த தேதியை கவனத்தில் கொள்ளணும்? 22, 23ஆம் தேதியை கவனத்தில் கொள்ளணும். பிப்ரவரி 22, 23 அது மழை அல்ல, நனைக்கும் மழை, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிற மாவட்டங்களில் குழப்பம், தூறல் இருக்கலாம் ஆங்காங்கே. ஓகே. அதுக்கடுத்தது 25 இடைவெளி மார்ச் 1 வரைக்கும்
மார்ச் 2, 3, 4 தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி அதுவும் மழை தரும். இலங்கைக்கு கண்டிப்பாக மழை தரும். தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக லேசான மழை தரும். டெல்டாவிற்கும் ஏறி பிடித்து மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு. அடுத்த மார்ச் 2, 3, 4 புரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஆக 12, 13, 14 குழப்பம். இலங்கைக்கு மட்டும் மழை. 22, 23, 24 இலங்கைக்கு கனமழை, ஆங்காங்கே கனமழை, ஆங்காங்கே பரவலாக மழை. தென் தமிழ்நாட்டிற்கு 22, 23 தூறல் நனைக்கும் மழை, லேசான மழை. டெல்டாவிற்கு தூறல் நனைக்கும் மழை. இப்படி இருக்கிறது 22, 23, 24 வாய்ப்பு. அடுத்தது மார்ச் 2, 3, 4 அதுவும் இதேபோல் வானிலை. மார்ச் 21க்கு பிறகு சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு மழை பொழிவு வளிமண்டலம் சாதகம் கொடுக்கும் என்பதனால மார்ச் 2வது வாரம் மற்றும் 3வது வாரத்தை விட 4வது வாரத்தில் வரக்கூடிய காற்று சுழற்சி எல்லாமே 2, 12, 22 மற்றும் மார்ச் 2. அடுத்தது மார்ச் 12, அடுத்து மார்ச் 22. மார்ச் 21 சூரியன் குத்துக்கதிர் வரும் நாள் 22. அடுத்தது அதற்கு பிறகு மார்ச் 22க்கு பிறகு கண்டிப்பாக நிகழ்வுகளுக்கு நாள் தான். தென்னரை கோலத்திலேயே நிகழ்வு வலுவாக இருக்கிறது. 3, 4 நிகழ்வு இருக்கு. இப்படித்தான் சூரியன் குத்துக்கதிரை வைத்து, கடல் வெப்பத்தை வைத்து, வளிமண்டலத்தை வைத்து, வளிமண்டல சாதகத்தை வைத்து அமையும். கண்டிப்பா ஏப்ரல் மே வளிமண்டல சாதகம் இருக்கிறது. ஏப்ரல் மேல மாதத்துக்கு ஒரு மழை, தலா ஒரு மழை, ஒரு வலுவான நிகழ்வு வந்து மழை பொழிவை தரும். ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பணி செய்திட வேண்டும். எல்லா பணியுமே உப்பள பணி, செங்கல் சொல்லப்படி. விவசாய பணியை பொறுத்த வரைக்கும் மழைநீர் சேகரிப்பை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அந்த மழை பெய்துவிடும் என்று நீங்கள் எந்தவித விவசாய பணியை இறங்கக்கூடாது. ஏன்னா மழை எங்கே அந்த நிகழ்வு வரப்போகிறது? சென்னை ஒட்டியா அல்ல டெல்டா ஒட்டியா, இலங்கை கடந்து தென் தமிழ்நாடா? இதை முதல்ல நம்ம பார்க்கணும். காற்று சுழற்சி இருக்கிறது, மழை இருக்கும், எல்லோருக்கும் சீராக சமமாக இருக்காது. நீங்கள் நினைக்கும் பொழுது இனிமேல் வரக்கூடிய காலங்களிலே மழை தராது, ஆனால் தரும், சேர்த்து தரும். சேமித்து பயன்படுத்த வேண்டும். ஆக சேமித்து பயன்படுத்துவதற்கு உங்கள் நிலத்தில் 10% இடத்துல பண்ணை குட்டை அமையுங்கள். அது 90% விவசாயத்திற்கு கை கொடுக்கும். கைவசம் நீர் இருந்தால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் என்பதை நினைத்து இப்பொழுதைக்கு மே மாதம், ஏப்ரல் மாதத்தில் பெய்யக்கூடிய கோடை மழையை சேமிக்கவும், தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய பருவமழையை சேமிக்கவும் 10% இடத்தில் பண்ணை குட்டை அமைத்து மழைநீரை சேகரிக்க தயாராக இருங்கள். அதற்கு பிறகு கைவசம் நீர் வைத்து கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள். ஆனால் மழை இருக்கும். ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை 6 நாளில் பெய்யும், பருவமழை 10 நாளில் பெய்யும். இப்படித்தான் இருக்கும். குறைந்த இடத்தில் கூடி பெய்யும், அருகே ஒதுக்கும். இப்படித்தான் வானிலையாக இருக்கும். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். மீண்டும் ஒரு முறை 11, 12, 13 இலங்கைக்கு மழை, தமிழ்நாட்டிற்கு மிரட்டல். 22, 23, 24 இலங்கைக்கு மழை, தமிழ்நாட்டிற்கு தூறல் சாரல். மார்ச் 2, 3, 4 இலங்கைக்கு மழை, தமிழ்நாட்டிற்கு மழை. மார்ச் 21க்கு பிறகு மழை வாய்ப்பு கூடுதல். வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.